Hi friends, bashaskitchen இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வீட் ஹல்வா ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷத்துல எப்படி prepare பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்துல 6 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரையிறதுக்கு இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். தண்ணியோட அளவு நீங்க எவ்வளவு சர்க்கரை எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு டபுள் மடங்கு இருக்கணும். சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுக்க ஏலக்காய் அப்புறம் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ ஆப்ஷனல் தான். சர்க்கரை கரைஞ்சு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பேன்ல 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்துக்கிறீங்களோ அதே கப்லேயே எல்லா இன்க்ரீடியண்ட்டோட மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கோங்க. தேவையான முந்திரி பருப்பை சேர்த்துட்டு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு எல்லாத்தையும் இந்த மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சிருக்க 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த நெய்யில் கலந்து விட்டுக்கோங்க. இதை நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட விட இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டே இருக்கும். இந்த அளவுக்கு ட்ரை ஆகும்போது இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்க போகிறீங்க அப்படின்னா ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கோங்க. கடலை எண்ணெய் சேர்த்துறாதீங்க. இப்போ இந்த மாவை நல்லா நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். ஒரு 5 ல இருந்து 7 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. மாவோட கலர் பாருங்கள், இந்த மாதிரி ஆயிடணும். இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற சக்கரை பாகை சேர்த்துருங்க. சக்கரை பாகை உங்களுக்கு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சக்கரை கரைஞ்சிச்சுன்னா போதும். சக்கரை பாகை சேர்த்துட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கை விடாமல் கிளறினீங்க அப்படின்னா இந்த மாவு நம்மளோட தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணி ஹல்வா பதத்துக்கு வரும். கரெக்டாக ஒரு 5 ல இருந்து 7 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஆயிரும். நம்மளோட ஹல்வா நம்மளோட பேனை இந்த மாதிரி விட ஆரம்பிச்சிரும். நல்லா ஹல்வா திரண்டு இந்த மாதிரி வந்துடும். அவ்வளோதான், இன்ஸ்டண்ட்டாக தயார் பண்ணக்கூடிய வீட் ஹல்வா தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஸ்வீட் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இப்போ இதை நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.